ஒரு மரத்தில் நெல்லிக்காய் எப்படி காய்ச்சிருக்கு, அதை எப்படி பறித்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லீவில் ஊருக்கு போயிருந்தோம் கிராமத்துக்கு. அங்கே ஒரு நெல்லிக்காய் மரத்தில் இருக்க நெல்லிக்காயை தான் பார்த்துட்ருக்கோம். இதை தான் பறித்து எடுத்துகிட்டு நான் திரும்ப சென்னைக்கு கொண்டு வரணும். இந்த நெல்லிக்காயோட மகத்துவம் தெரிஞ்சிட்டுனா யாருமே இப்படி சும்மா விடமாட்டாங்க. அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு இந்த முழு நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காயில் வைட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தியிலேருந்து எல்லாமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கால்சியம், இரும்பு சத்து, பாஸ்பரஸ் எல்லாமே நிறைஞ்சிருக்கு முழு நெல்லிக்காயில். இதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கண் பார்வை நல்லா தெரியும், முடி நல்லா வளரும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும், செரிமானத்தை தூண்டும். இதை சாப்பிட்றோம்னா நம்ம செரிமானத்துக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரத்த சோகை இதெல்லாம் போக்கிடும். அப்புறம் நம்ம என்ன சாப்பிட்டாலும் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த நெல்லிக்காய் சாப்பிட்டா அதில் இருக்க விட்டமின்ஸை, அதாவது இரும்பு சத்து இருந்துச்சுன்னா அந்த சாப்பாட்டில் அதையுமே உறிஞ்சி நம்ம உடலுக்கு பூரா கொடுக்கும். முழு நெல்லிக்காயோட வேலை இதெல்லாம். ஹார்ட்டை நல்லா வச்சுக்கிறோம். புற்றுநோய்க்கும் இது ஒரு மருந்து தாங்க. தோல், சரும நோய் இதிலெல்லாம் பாதிக்கப்படுறவங்களுக்கு இது ஒரு மருந்து. அதுபோக ஸ்கின்னை நல்லா பளபளப்பாக வச்சுக்கிறோம். அப்புறம் நம்ம இதை டெய்லி காலையில் டெய்லி எடுத்துக்கிறதுனால என்னென்ன பலன்லாம் இருக்குன்னு தெரியுமா? அல்சர் புண்ணு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மருந்து தான். மலச்சிக்கல் இருக்கவங்களுக்கும் அந்த குடலை நல்லா இயக்க வைக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உயர் ரத்த அழுத்தம் இருக்கவங்களுக்கும் இந்த நெல்லிக்காய் நல்ல மருந்தாக யூஸ் ஆகும். கல்லீரலுக்கு ரொம்ப ஸ்பெஷலு. கல்லீரலை நல்லா பத்திரமா பார்த்துக்கிறோம். அப்புறம் நம்மளோட கண் பார்வையை நல்லா உன்னிப்பாக்கும், மேம்படுத்தும். இதயத்தை நல்லா வலிமையாக்கி அதோட துடிப்பு. அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இந்த நெல்லிக்கனி தாங்க நம்மளுக்கு கிடைக்கிறது அரிது. கிடைச்சா எங்கேயுமே விடாதீங்க, வாங்கிட்டு வந்துடுங்க. டெய்லி இந்த நெல்லிக்காயை சாப்பிடுங்க, உடலுக்கு அவ்வளோ நல்லது. அதான் சொல்லுவாங்கல்ல, 10 ஆப்பிள் சாப்பிட்றதும் இந்த ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றதும் ஒன்றுன்னுவாங்க பெரியவங்க. ஆப்பிள் மேலே தான் நம்மளுக்கு ஆசை இருக்கும். இந்த நெல்லிக்காய் கசக்குன்றதுனால நம்மளுக்கு பிடிக்காது. ஆனால் நெல்லிக்காய் சாப்பிட்ற ஆரோக்கியம் ஆப்பிளில் கூட இல்லை. ஃப்ரெஷ்ஷாக பறித்து எடுத்துகிட்டு போயிட்டு இதை சமைக்கலாம். ஊறுகாவும் போடலாம், ஊறுகாவும் போட்டு சாப்பிட்லாம்.